நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கோபங்கிறது ஒரு பாவம். இந்த கோபத்தை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பொதுவா உலகத்தார் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உலகத்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, கோபம் இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல மாம்சத்தின் கிரிகள் நிறைய ஒரு லிஸ்டே இருக்குது. அதுல ஒண்ணு கோபம். இந்த கோபம் இருந்துச்சுன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கோபம் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்க சபிக்கப்பட கடவர்கள். வேதாகமம் சொல்லி இருக்கிறது. யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் சகலவிதமான கசப்பு, கோபம், மூக்குரல், தூசணம், துர்க்குணம் இவை எல்லாம் உங்களை விட்டு விலக கடவுது. கோபம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுங்களா? எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ அங்க கோபம் இருக்கும். எங்கெல்லாம் கௌரவ பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் கோபம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, நாகமான் வாழ்க்கையிலும் யோனா வாழ்க்கையிலும் பாருங்க. நாகமான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலையும் யோனா 4வது அதிகாரத்திலையும் பாருங்க. இந்த நாகமானுக்கும் யோனாவுக்கும் கௌரவ பிரச்சனை, பெருமை இருந்ததுனால அங்க கோபப்படுறாங்க. வேதம் சொல்லி இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். ஏசியா 57வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஆத்துமாவும் அவங்களுடைய ஆவியும் சோர்ந்து போகும். ஏசியா 57வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே உங்கள் எரிச்சல் தனித்திருக்க கடவுது. சங்கீதக்காரன் அழகா சொல்லி இருக்கிறாப்புல, சங்கீதம் 30ல, கர்த்தருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. பிரசங்கி 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூடருடைய நெஞ்சில தான் இந்த கோபம் குடிகொள்ளுமா. எபேசியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த கோபம் இருந்துச்சுன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த கோபம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. இந்த கோபம் இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். நான் சொல்லல, வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த 2025வது வருடத்துல, ஆண்டவரே, இந்த உலக மனிதர்கள் யார்கிட்டலாம் நான் கோபப்பட்டனோ அவங்ககிட்ட எல்லாம் நான் சமாதானம் பண்ணத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்மளே எவ்வளவு பெரிய பாவி. நம்மளுடைய பாவத்தை கிறிஸ்தே மன்னிக்கும் பொழுது நம்ம மற்றவங்களுடைய தவறுகள், பாவங்களை மன்னிப்பதில் நமக்கு என்ன கஷ்டம்? அதனாலதான் பவுல் அழகா சொல்லி இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த 2025வது வருடத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த கோபத்தினால பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. இந்த கோபத்துக்கு நான் நியாய தீர்ப்புக்கு நான் ஏதுவாக நடந்துடக்கூடாது. இந்த கோபத்தினால நான் பரலோக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த 2025வது வருடத்துல நான் எல்லாரிடமும் நான் சமாதானமாக இருப்பேன், கோபம், கசப்பு எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துல உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.